எழுந்திரிச்சு பாருங்கள், இன்னும் சூரியன் கூட வெளியே வரலை. மூஞ்செல்லாம் கழுவி உட்காந்துருக்கேன். என்னன்னு சொல்கிறேன் வாங்க. இன்னும் விடிய கூட இல்லை. ஆனால் இவ்வளோ நேரத்தோடு எழுந்திரிச்சு ஒருத்தர் அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காரு, பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமான்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக அவர் இங்கே எங்கள் ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் வந்து ஜாகிங் போவார். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கார், நீயும் வா, நீயும் ஜாகிங் வா, நீயும் ஜாகிங் வான்னு. சரி, இன்றைக்கி புது மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, போய் தான் பார்ப்போமே. நானாக எந்திரிக்கலை, அவர் டெய்லி வந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுவார். இன்றைக்கி தட்டும்போது முழிப்பு வந்துடுச்சு. சரி, ரொம்ப நாள் கூப்பிட்றானே, போய் தான் பார்ப்போம். ஜாகிங்கெல்லாம் போய், ஜாகிங்னா ஸ்பீடு வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆகுது. இவர் அப்பப்போ இவர் போவார், நான் அப்பப்போ எந்திரிச்சு வந்து பார்ப்பேன். கீழே உட்காந்து அந்த செவத்தை தள்ளிக்கிட்டு இருப்பார், கேட்டால் எக்ஸசைஸ்னுவார். சரி, இன்றைக்கி போய் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு நம்மளும் ஒரு ஸ்பீட் வாக்கிங் பண்ணுவோமே. உடம்பும் கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுது. இன்றைக்கி நீங்களும் வாங்க, கௌசிக் என்னென்ன பண்ணுறாரு, நான் என்னென்ன பண்ணுறேன் வாக்கிங்கிற பேரில் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு, எழுப்பி விட்டு. அங்கே சூரியன் கூட இன்னும் வரலையே, உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, நீ சத்தம் போட்டு எழுப்ப மாட்டேன். அதான் இங்கே வந்துட்டு உப்புமா செய்யப்படும். இவருக்கு சின்ன வயசுலேருந்து என்னைய ஸ்கூலுக்கு போக எழுப்புவார்ல. எத்தனை மணிக்கு எழுப்புவேன்? 5 மணிக்கு. என்னைய 5 மணிக்கு எழுப்புவேன். என்னைய பாருங்களேன், நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் 7 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு. என்னைய 5 மணிக்கு எந்திரிச்சு அப்புறம் இவர் வந்து சாப்பாடு செஞ்சு அதெல்லாம் டெய்லி நான் ஸ்கூல் போகிற அவ்வளோ நாளும் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. என்ன 5 மணிக்கு எழுப்பணும்னா இவர் ஒரு 4 மணிக்கெல்லாம் முழிச்சிருவார். முழிச்சிட்டு இவர் மூஞ்சி கழுவி பல்லு தேய்ச்சி பாத்ரூமெல்லாம் போயிட்டு வந்து சரியாக 5 மணிலேருந்து 15 நிமிஷம் ஆகும் என்னை எழுப்புறதுக்கு. ஒரு கதை சொல்லி இப்படி ஏந்திரின்னு என்னை எழுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அந்த வயசில் ஆமாம் 3 கதை கேட்டு 4வது கதைக்கு தான் நான் எந்திரிப்பேனா. ஸோ அந்த வயசில் டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்ச பழக்கத்துக்கு இப்போயும் இவன் தூங்க மாட்டேங்கிறான். ஜோன்னு மழை அடித்து ஊற்றுனா மட்டும் ஏசியை போட்டு இழுத்து மூடிட்டு படுப்பார். அன்னைக்கு மட்டும் எந்திரிக்க மாட்டார். என்னன்னு கேட்டால், கீழே எப்படி மலையில் போய் நான் நீச்சல் தான் அடிக்கணும், நான் வந்து இன்றைக்கி ஜாகிங் பண்ண முடியாது, வாக்கிங் பண்ண முடியாதுன்னு ஹெவி மழை வந்தால் மட்டும்தான் ஐயா வந்து லீவு. ஸோ இன்றைக்கி மழையும் வரல, ஒன்றும் வரல. நேற்று நான் நினச்சேன் நாளைக்கு மழை வந்து என்னை காப்பாற்றும்னு. சரி, ரொம்ப நாளாக கேட்குறானே, இன்னைக்கு போய் தான் பார்ப்போமே. சரி, இப்போ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? உப்புமாக்கு எதுக்குடா பட்டரு? கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா நெய் முடிஞ்சு. உப்புமாக்கு நெய் போடுவாங்களா? நெய் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சா உப்புமாக்கு நெய். ஐயராத்து உப்புமா மாதிரி இருக்கும். இவன் ஏன் நெய் பட்டரெல்லாம் போடுறான்னு பாருங்களேன். ஐயராத்து உப்புமாவா? ஏன்னா டேய், உப்புமாவில் என்னடா ஐயராத்து? நெய் போடுவாங்க தம்பி, கேளு நீங்க எல்லார்ட்டையும். நெய் எனக்கு ஐயராத்தெல்லாம் வேணாம், நார்மல் ஆத்து உப்பு செஞ்சு கொடு. உப்புமா செஞ்சு கொடு. கொஞ்சம் போடுவாங்க. இவன் இப்படித்தாங்க சம்பந்தம் இல்லாமல் இவன் ஐடியாலஜி வச்சுருப்பான். ஐயராத்து உப்புமா டேஸ்ட்டாக இருக்குமா யோசிச்சிருக்காரு. ஐயராத்து உப்புமா ஏன் டேஸ்ட்டாக இருக்குது? அவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் இந்த நெய் பட்டரு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில நேரம் சொல்லுவார் இப்படித்தான், இன்னைக்கு ஐயராத்து தோசை சுடுவோம். என்னடா அப்படின்னா, நெய் ஊற்றி சுடுற தோசை ஐயராத்து தோசை. ஐயராத்துனாலே நெய் தானே, அவங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா? அந்த வாசனைக்கு சொல்கிறாரு, அந்த வாசனை ஐயராத்து உப்புமா மாதிரி இருக்குமா. அப்போ இன்னைக்கு வீட்டில் ஐயராத்து உப்புமா தான் சாப்பிட போகிறோம். உங்களில் பல பேர் நீங்களுமே தெரியாமல் ஐயராத்து தோசையெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க நெய் போட்டது. எனக்கு வந்து 4 மணிக்கு காலையில்
இந்தியாவில் எந்திரிச்சு போய் டீ கடைக்கு போகிற ஒரு வைப்பு வருதுங்க. இங்கே என்னன்னா அடுப்பில் உஸ்ன்னு சத்தம், அந்த பக்கம் அதில் எந்த சொல்லுக்கு முருவன் அந்த பாட்டு போகுது. மணி 6:20. அங்கே ஒருத்தர் என்னடான்னா இப்போ தான் அழுது எந்திரிச்சு பாத்ரூமில் உட்காந்துருக்கேன். மிஸ்டி இனி எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து எத்தனை மணிக்கு கொஞ்சம் சூரியன் வந்தோடனே நடக்க போவோமா? சரி போவோம். சரி பார்த்தீங்களா, சூரியன் என்ன சூரியன்னா இருட்டிட்டு இருக்கும் போதே நடக்க போயிடுவேன். அப்புறம் அங்கே போய் கண்ணு தெரியாமல் கீழே விழ வேண்டியது. சரி வாங்க உட்காந்துருப்போம். இது போய் இப்போ டீ தருவியா இல்லை போயிட்டு வந்தால் குடிக்கணுமா? பார்த்தியா, எல்லாம் தண்ணி கூட குடிக்காமல், பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நடக்க போகணும். சுடு தண்ணி குடி. சரி சுடு தண்ணியவே கூடு, வந்து டீ குடிப்போம். காய்ஸ் ஒரு வழியாக மனசு மாறிட்டாரு. பாவமாக இருந்திருக்கு போல் காலையில் பார்க்க. டீயை குடிச்சிட்டே பாவம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ டீயை குடிச்சிட்டே நடக்க போவோம். அதாவது டீயை குடிச்சிட்டு நடக்க போயிட்டு டயர்டானதுக்கு அப்புறம் வந்து ஒரு டீ குடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நடக்கிறத சாக்கா வச்சுக்கிட்டு 2 டீ. காலையில் எந்திரிச்சு எப்படி எந்திரிக்கும் போது ஆஃபாக தானே எந்திரிப்போம். சூடாக இதில் 2 முரடு இப்படி குடித்தாதான் எனர்ஜியே வருது. ஸோ இதை கொஞ்சம் சூடாக இருக்குது, ஸ்லோவாக குடிப்பேன், கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னதுக்கு அவர் குறுகுறுன்னு போனார். பார்த்தீங்களா அந்த பாருங்க, ஸ்கை வந்து லைட்டாக ப்ளூ ஆகுது இல்லை, உடனே டென்ஷன் ஆகிட்டாரு. ஐயோ நான் போகிற டைமை விட டைம் கொஞ்சம் எவ்வளவு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் டீயை குடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம பழைய லொரி டயரில் ஒரு ஷூ இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஷூவை போடுவார். எந்திரிச்சிட்டாரு. இதான் இவரோட அவுட்ஃபிட்டு. என்ன பண்ண போகிறேன்? நான் இப்போ போய் ஆரம்பிக்கிறேன். அங்கே போய் இப்போ செவத்தை தள்ளிட்டு எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவீல்ல. சரி சரி நீங்கள் போக, டீயை குடிச்சிட்டு தான் வருவேன். எக்ஸசைஸாக இருந்தாலும் டீ தான் ஃபஸ்ட்டு. மிஸ்டி ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம். அம்மாவுக்கு வந்து அந்த வானம் வந்து கருப்பாக இருட்டாக இருக்கும்போதே போகணுன்னு ஆசை. டெய்லி அப்படி தான் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி நான் எந்திரிச்சதுனால கொஞ்சம் லேட் ஆக்கி விட்டேன். அங்கே அவரை பாருங்களேன், இவர் மேட்சிங் தான் போடுவாராம். ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி ஜாக்கிங் போக எந்திரிக்க வேண்டியது, எந்திரிச்சிட்டு மேட்சிங். இப்போ அம்மா வந்து கருப்பு ஷூ, மிஸ்டி வந்து மஞ்சள் கலர் ஷூ. இப்போ நான் என்ன போட போகிறேங்கிறத டீயை குடிச்சு முடித்தோடனே நீங்கள் பார்ப்பீங்க. கைஸ் அங்கே பார்த்தீங்களா, அந்த பூச்சி மாதிரி ஒருத்தர் நடக்கிறாருல்ல, அவர் தான் கௌசிக்கு. இப்போதைக்கு ஸ்விம்மிங் பூலில் ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க. சரி அம்மா ஷூ மிஸ்டி ஷூ பார்த்துட்டீங்க, நான் என்னென்னு பார்க்க வேணாமா? காலையிலேயே உட்காந்து அதில் உட்காந்து அப்படின்னு ஷூவெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது. நம்ம ரோட்லையா நடக்க போகிறோம்? முதல்ல நம்ம நடக்கவா போகிறோம்? வேடிக்கை தானே பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஸ்லிப்பரே போதும் அப்படின்னு எடுத்துருக்கேன். வாங்க எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். காய்ஸ் வந்தாச்சு. நாங்கள் வர்றதுக்குள்ளே சூரியனே வந்து புல்லுன்னு விடிஞ்சிருச்சு. அவன் யாரும் பேச்சையும் கேட்க மாட்டான் போல இருக்குது. பாருங்கள், இப்படி வந்து இப்படி போக மாட்டார், அப்படியே வந்து இப்படியே போவார். என்னவா அந்த இடத்த பிடிக்கிறாரா. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சவொடனே நடந்து வந்துக்கிட்டு இருந்தவன் ஓடுறான் பாருங்க. கேமரா பார்த்துன்னு ஓடுறியா நீ? இல்லைடா நடந்து வந்துக்கிட்டு இருந்தா கேமரா ரெக்கார்ட் ஆகிறத பார்த்தோன்னே ஆஹா நம்ம இப்போ நடக்கிறது ஓடுறதெல்லாம் வீடியோவில் வரப்போகுதுன்னு டக்குன்னு நடந்துட்டு இருந்தவர் டக்குன்னு புஷ்குன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. சரி வாங்க, வந்ததுக்கு ஒரு ரவுண்டாச்சும் போவோம். எங்கே போகிறேன்? இது சோத்த தள்ளு போயிட்டு. சரி போ நிற்காத, அப்போ போ, ஒன்றும் தேவையில்ல போ. என்ன இப்படி செவத்த தள்ளணும் அதானே.
இடத்துல ஓடுது இப்போ. நின்ன இடத்துல 30 தடவை ஓடணுமா கவுண்ட் பண்ணி மாதிரி? பூனைக்குட்டி இருக்கு. இவன் ஒருத்தன் பூனைக்குட்டி பார்க்க வந்திருக்கான். தைரியமா விட்டுருக்காங்க. எங்க அது விழாது. அம்மா ஜாகிங் பண்ணும்போது அம்மாவுக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா வர்றாங்க. என்ன நீங்கள் வரலையா நடக்க? சரி காய்ஸ் வாங்க, வந்ததுக்கு ஒரு ரவுண்டாவது நடப்போம். வந்ததுக்கு ஒரு ரவுண்டாச்சு நடப்போம். இப்போ எத்தனை 20 20 ரவுண்டு ஓடிட்டாராம். இப்போ நின்ன இடத்துல சில எக்ஸசைஸ்கள் பண்ண போகிறாராம். ஓடிக்கிட்டே இரு. அவன் செய்கிற எக்ஸசைஸை காட்டுறேன். மொதல் எக்ஸசைஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஞாபகம் வரும். நல்லா பாருங்கள், ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணு. கவுண்டர் பண்ணி மாதிரியே இல்லை, அங்கே பாருங்க. இவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது செலிப்ரிட்டி மாதிரி தான் பண்ணுவார். அவர் கவுண்டர் பண்ணி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து இந்த இருக்குல்ல சவர், இதை பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருப்பார். நான் ஓட வந்தேன்னா பூ மரங்களை ரசிக்க வந்து நானே தெரியல. இவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சும்மா உட்காந்துருக்கேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க இப்படி இப்படி. காய்ஸ் எப்படியும் நம்ம கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போனாலும் ஒரு டெஸ்ட் பால்னு ஒன்று போடுவாங்கள்ல, ட்ரையல்ஸ், அது மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்தது. வந்து இடமெல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுங்கன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு வந்தேன். நாளையிலேருந்து தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதுக்காக தான் பாட்டாவோட வந்திருக்கேன். இல்லைனா ஷூ போட்டு ப்ராப்பராக வந்திருப்பேன். வந்து இப்படியே கீச்சிருப்பேன். ஸோ நாளைக்கு தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நீ போடி, தூக்கி விட கையை, இந்த கையை அப்படி தூக்கி விடு. லைட்டாக கிச்சு கிச்சு முட்டினா டக்குன்னு தூக்குவேன் கையை. நிறையா க்ரௌடு சேருதா, எதுக்குடா இவன் சும்மா அங்கே இங்கேயே நடந்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிடுவாங்கல்ல. வந்ததுக்கு சும்மா இது ப்ராப்பராக இல்லை, சும்மா வந்ததுக்கு படம் காட்டும். அம்மா எப்பா ரொம்ப நாளாச்சுங்க பண்ணி, ஸ்ட்ரெச்சிங் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. காய்ஸ் உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன எக்ஸசைஸ்ன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்களேங்க. பாருங்க, இப்படித்தான் இவர் ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. வேறுக்குது சார், இதுக்கு பேர் என்ன? பேரை சொல்லு. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் இந்த 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 தூண் இருக்குல்ல, இதில் இருந்தது. தள்ளி 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 அங்கே கொண்டு போய் வச்சுட்டான். சரி வாங்க நம்ம இப்படியே நடப்போம். ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். அம்மா செவத்தை தள்ளி வைக்கட்டும். எப்படி இருக்கு? நீயே பாரு. எப்போ கீழே வந்தாலும் மிஸ்டி வந்து நான் ஊஞ்சல் ஆட போகிறேன்ட்டு போகுது. உடஞ்சி விழுந்தா விழுவோம். இந்த வயசுக்கு இதான் முடியும். வயசு ஆகுது, என்ன பண்ணலாம். ஒரு நிமிஷம் நீங்களே ஏமாந்துருப்பீங்கல்ல, என்ன அழகாக புல்லப் பண்ணுறாரு பாரியான்னு. புல்லப்பெல்லாம் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா? இப்போ இதில் வந்து தொங்கும்போது தான் அரை இன்ச்சு கூட கால் மேலே வர மாட்டேங்குது. ஜிம்முக்கு போகும்போது ரொம்ப அங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு ஜிம்முக்கு போகும்போது புல்லப்ஸ் எல்லாம் ஈஸியாக வரும். அப்போ வந்து இலை ரத்தமா. இப்போ என்னங்க கை வலிக்குது. வயசு ஆகுது, என்ன பண்ணலாம். இங்கே ஒரு ஜிம் இருக்குது, போகணுன்னு எத்தனை பார்ப்போம். இந்த நியூ இயருக்காவது ஒரு புது ரெசல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். இங்கே பக்கத்தில் ஒரு புது ஜிம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போகிறோம், புல்லப்ஸ் எடுக்கிறோமோ இல்லையோ, நிறையா சதை வச்சிருச்சு. வயிறு, கால், இந்த தொடை, இந்த பாருங்க, ஆம்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல கொலன்னு என்னமோ இருக்குது. உட்காந்தே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே உடம்புல கான்ஃபிடென்ஸ் போகுது. வயசு ஆகுது, என்ன பண்ணலாம். அதனால் அந்த கான்ஃபிடென்ஸை ரீகெயின் பண்ணணும். பண்ணிட்டு தான் ஊருக்கு போகணுன்னு ஒரு சபதத்தில் இருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு லேயர் முன்னாடி தள்ளிருச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது.
அதனால் எனக்கே கான்ஃபிடென்ஸ் எல்லாம் உடையுது. பிரச்சனை அவன் தான். ஆசைப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ஏன் ட்ரெஸ் எல்லாம் இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆசைப்பட்டு வாங்குவோம், ஆனால் போட்டால் கான்ஃபிடென்ஸ் போகுது. அப்போ அதனால் போடாமலே வைக்கிறது. ஒரு மனுஷன் எவ்வளோதான் கஷ்டப்படுறது. அது எல்லாத்தையும் மாற்றுவோம். இன்னொரு 1 மாதத்தில் டிசம்பர் 30 போகிறோம். ஜிம்முக்கு காசை கட்டுறோம். வளமையாக பண்ணுற மாதிரி சீட்டிங்கெல்லாம் பண்ணுறது கிடையாது. 1ஆம் தேதியிலேருந்து போகணும். ப்ராபப்ளி என்னோடய அடுத்த பர்த்டேக்கு நீங்கள் வந்து என்னைய பார்ப்பீங்களா இல்லை ரித்திக் ரோஷன் பேட்ரிக் ரோஷன் பார்ப்பீங்களான்னு தெரியலை. புடிங்கிருப்ப போட. ஆனால் இன்னொரு பிளானும் இருக்குது. என்ன? டிசம்பர் 1 6 மணிக்கு வந்து இதில் நடக்கலான்னு எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ இன்றைக்கி வந்ததில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ டிசம்பர் 1 இருட்டில் வந்து நாங்கள் நடக்கிறோம். ஆமாம் பாருங்க. ஸோ இந்த டிசம்பர் மாதம் பூரா கீழே வந்து நடக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான், ஒரு ஐடியா இருக்குது. இந்த சைட்ல எல்லாம் பாருங்களேன், இந்த சைட்ல எல்லாம் சதை வச்சிருச்சு. அப்படியே அந்த உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பொசிஷன், அடி வயிறு, அந்த சைடு அப்படியெல்லாம் சதை வச்சு பிடிச்சி குத்து நல்லா காது குத்து. சரி வாங்க, அங்கே கௌசிக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே போய் கண்டினியூ பண்ணுவோம். சரி வாங்க. என்ன ரொம்ப டயர்ட் ஆகிட்டு முடிய தலையை ஒழுங்கா சீவு. சரி, மேலே எதையா தேடிட்டு இருந்தேன்னு என்ன இருக்கு? இவ்வளோ நேரம் கீழே தேடிட்டு இருந்தார். இப்போ இளமையை இப்போ அதை காணலைன்னு இப்போ பாருங்க, இப்போ மேலே தேடுவார். அப்படியே பார்ப்பார். கீழே இளமையை காணலைன்னொடனே மேலே பார்ப்பார். மேலே இளமை அங்கே தான் இருக்குது போல இருக்குது. गाइस இது என்னன்னே தெரியல. இங்க பாருங்களே, லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. கேட்டா இது சைனீஸ் பாட்டிங்க பண்ற கும் 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 அப்படிங்கிற. கார்டன்ல சைனீஸ் பாட்டிங்கலாம் அப்படித்தான். இப்படி ஒரு மரம், இப்படி ஒரு தூண் கிடைச்சா போதும், அந்த தூணை சுத்திக்கிட்டு ஊன்னுவாங்க. ஆக்சுவலி அம்மாவோட இங்கே நடக்க வர்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி. அதில் ஒரு சைனீஸ் பாட்டி ரொம்ப நாள் ஆளை காணல, என்னடான்னு போய் வீட்டில் விசாரிச்சு பார்த்தா செத்து 4 நாள் ஆச்சு. அதுலேருந்து இவருக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஆஹா, இளமையை நான் தேடியே ஆகுவேன்னு கிளவி செத்ததுலேருந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். மனசை தேத்துறாரு. என்னன்னா, அந்த கிழவிக்கு 60 வயசுங்க. அப்போ எனக்கு 50 தாண்டி போகுது இல்லை. எவ்வளவு கேளு, எக்ஸாக்டா வயசு எக்ஸாக்டா இவருக்கு அந்த கிழவிக்கு 1.5 வயசு தான் வித்தியாசம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, அது கிழவியா 60 வயசா, இவருக்கு என்ன வயசுன்னு கேட்டால் 50+. அப்படின்னா நீங்கள் வந்து 51ன்னு கூட நினைப்பீங்கல்ல. ஆனால் எக்ஸாக்டான வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிழவி பிறந்து 33 நிமிஷத்தில் இது பிறந்திருக்கு. அந்த கிழவி செத்தோடனே ஐயாவுக்கு பயம் பிடிச்சிருச்சு. எனக்கு டீ வேணாம், ஒன்றும் வேணாம், இந்த உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு வந்துடுவார். நேராக வந்து ஒரு 1 ஹவருக்கு இளமையை தேடிட்டு மேலே வருவார். என்ன தேடி கிடச்சி எனக்கு இன்னைக்கும் கிடைக்கலடா அப்படின்ட்டு. இப்போ அதான் 1 வருஷம். இப்போ என்ன பண்ணுவார், லிஃப்ட்டில் வரமாட்டார், லிஃப்ட்டில் போக மாட்டார், படி இறங்கி தான் வருவார். இப்போ படி இறங்கி தான் ஏறி தான் போவாராம். அதெல்லாம் நமக்கு செட் ஆகுது. நீ படியில் தவந்து வா, நான் லிஃப்ட்டில் போகிறேன்ட்டு நான் வரப்போகிறேன். காய்ஸ், நாங்கள் யூஸ்வலாக பெல்கனிலேருந்து இந்த வியூவெல்லாம் பார்ப்போம். இப்போ இங்கேருந்து எங்களோட கொண்டோ வியூவை காட்டணும் பாருங்க. அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, ABC 3 பிளாக்கு. அதுலேயும் 2 இருக்குது பாருங்கள், முன்னாடி அந்த பக்கம் பின்னாடி. அங்கே பாருங்கள், லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 8 போட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த 3 பூத்தொட்டியையும் பிடிச்சிக்கிட்டு இப்படியே ஜிக்ஸாக்கில் 8 போட்டுக்கிட்டு வருவார். ஒரு 8888 போட்டதுக்கப்புறம் வருவார். 6 months later. சாப்பிட்டு பார்ப்போம். பெரிய வந்து அப்படியே ஒரு 500 ரவுண்டு ஓடின மாதிரி, நான் அம்மா சொல்லலை, என்னையும் மிஸ்டின்னு சொல்கிறேன். ஒரு 500 ரவுண்டு ஓடின மாதிரி பாருங்களேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அம்மா அப்பயும் அடம் பிடிக்கிறேன், நான் படியேறி தான் வருவேன்னு. எனக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நான்லாம் டைமுக்கு காலை கடன் முடிக்கிறவன். என்னையை கூப்பிட்டு வந்து நடக்க விட்டு டைம் போனோடனே கடனாளி வந்துட்டேன். வீட்டுக்கு போனால் தான் வரும். கடன்காரன் வந்துட்டான், என் பணத்தை கொடுன்னு வந்துட்டான். நான் போய் கடன் அடைக்க போகிறேன். அவங்கள அப்புறம் மீட் பண்ணுறேன்.